சென்னையில் நடைபெற்று முடிந்த திமுகவின் 75வது அறிவு திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றியுள்ளார். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கொள்கை இளவல் என பாராட்டியவர் அறிவு திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய உரையில் திருவள்ளூர் கோட்டம் இன்று திராவிட கூட்டமாக மாறியிருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் உள்ள தமிழர்களின் இதயத்தில் தமிழை உயர்த்தி பிடிக்கும் பேர் இயக்கமாக திமுக விளங்கிக் கொண்டிருக்கிறது. திமுகவை தொடங்கியவர் அண்ணாதுரை. அதை 50 ஆண்டுகளாக கட்டி எழுப்பி காத்தவர் கலைஞர் கருணாநிதி. அறிவொளியை பரப்புவதே திமுகவின் பிரதான நோக்கம். மக்களின் சிந்தனையை மாற்றிய மையமாக இந்த கட்சி எப்போதும் செயல்பட்டு உள்ளது. கட்சியை தொடங்கியதும் ஆட்சிக்கே சென்றது அல்ல, மக்கள் மனதில் இடம் பிடித்து வளர்ந்தது திமுக. வரலாற்றை அறியாதவர்கள் இன்று தம்மை விமர்சிக்கிறார்கள். ஆனால் திமுகவின் வெற்றியை போல சாதிக்க விரும்புவோர் அதே அளவு உழைப்பும் அர்ப்பணிப்பும் காட்ட வேண்டும். திமுக ஒரு சூரியன், ஒரு சந்திரன் போல தனித்துவம் கொண்ட கட்சி. திமுகவை போல வெற்றி பெற வேண்டும் என சிலர் கனவு காண்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் அதற்கு தேவையான தன்னம்பிக்கையும் தியாக உணர்வும் இல்லை. அறிவை வளர்த்தும் சமூக முன்னேற்றத்தை நோக்கியும் தமிழர் வாழ்வை உயர்த்திடும் இயக்கமே திமுக என ஸ்டாலின் மறைமுகமாக விஜயை தாக்கி பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.